நல்ல ஹெல்தியான பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேடிட்டு இருக்கீங்களா? இந்த பன்னீர் பொழிச்சதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி குழைவா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இது கூட 1/4 கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்டு ஆற வச்சுடுங்க. இப்போ 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் லேசா 2 பக்கமும் மேலாப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா கலந்து பன்னீர் மேலே நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இதை 10 நிமிஷம் ஊறின பிறகு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பன்னீரை எண்ணெயில் சேர்த்து நல்லா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வாழை இலையை தணலில் இந்த மாதிரி லேசாக வாட்டி எடுத்துக்கோங்க. நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க மசாலாவில் கொஞ்சம் சேர்த்து வாழை இலையில் இந்த மாதிரி பரவலாக தடவிக்கோங்க. இது மேலே நாம் வறுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்து மேற்கொண்டு மேல் பகுதியிலையும் மசாலாவை சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா சேர்த்த பிறகு வாழை இலையை நல்லா மடித்து சீல் பண்ணி ஒரு சூடான பேனில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு 2 பக்கமும் வேக வைங்க. இந்த பன்னீர் பொழிச்சது ஒயிட் ரைஸ் கூட லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுங்க.